சொல்றேனே. புளியங்கொம்பாட்டம் பெரிய பெரிய வரன்களை தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தி லட்சாதிபதி, இன்னொருத்தி லேடி டாக்டர். நீ என்னடான்னா படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அடம் பிடிக்கிறேன். அவளும் பாரிஸுக்கு வந்து சம்பாதிக்கணுமாப்பா? நான் வேணது சம்பாதிக்கிறேன். நேக்கு கொடுத்துன பாங்க இருக்கணும். உங்களுக்கு அம்மா கிடைச்ச மாதிரி நேக்கும் ஒரு பண்பான பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா? ஏமா என் வேலை சொல்லிட்டு இருந்தவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே பெருசு இல்லையா? இந்த தடவையும் தட்டி போச்சுன்னா அப்புறம் குழந்தை எத்தனை வருஷம் கழிஞ்சு திரும்பி வருவானோ? பேசாம அவன் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க. ஆமா, கல்யாணம் ஆயிட்டா சம்பளம் அதிகமா கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆமா, மாசம் மாசம் உங்களுக்கு 500 பிராங்க்ஸ் ஜாஸ்தி அனுப்புவேன். 500 பிராங்க்ஸா? ரூபாயில சொல்லு, எவ்வளவு ரூபா? 1000 ரூபாப்பா. சரிப்பா, உன் இஷ்டம். தீர்காயுசா குழந்தை குட்டியுமா நன்னா இருங்கோ. குருவாயிரப்பா. விசாலி, என்னைக்கு நீ அபூர்வ ராகங்கள் பார்த்தியோ அன்னைக்கு அடிச்ச பிரைஸ் அதிர்ஷ்டம் வீடு தேடினா வந்தது. உங்க அண்ணா என்ன சொல்றாரு? ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். பாவம், கடைசியில ஒரு ஜோடுக்காவது கல்யாணத்தை பண்ணிருக்கலாம் இல்லையா? யாருக்கு பண்ணிருக்கணும் நீ நினைக்கிற? அதா ஜெயசுதாக்கும் சுந்தரராஜனுக்கும் பண்ணி இல்ல, கமல்ஹாசனுக்கும் ஸ்ரீவித். ஒரே குழப்பமா இருக்கு. அது போட்டோம். படத்துல நோக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? முதல்ல ஸ்ரீவித்யா பாடுறாள் 7 ஸ்வரங்கள், அந்த பாட்டு தான் நேக்கு பிடிச்சிருக்கு. ஓகே நேக்கா? அதிசயாகம் ஆனந்தராகம். என்னது? கல்யாணம்மா, கிறிஸ்துவ கல்யாணம். அவதான் கல்யாண பொண்ணா? ஐய, கல்யாணம் ஆகுதுமா வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்காளே. இவாளுக்கு பொண்ணு வெள்ளை ட்ரெஸ் போட்டுனாதான் கல்யாணம்னு அர்த்தம். ஆச்சிபுரம் பஸ் வந்தாச்சு. சந்துரு, சீக்கிரம் வாப்பா. என்னம்மா வெளியில் நின்று இருக்க? நோக்காதான் காத்துட்டு இருக்கேன். வில்லியனூர்ல இருந்து நம்ம விசாலிக்கு யாரோ சம்பந்தம் பேச வந்திருக்கா. அப்படியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வில்லியனூர் ரைஸ் மில் ராமையருக்கு ஒரே பையன், பேரு குமார். பாரிஸ்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கான். போன வாரம் உன் தங்கையை ஏதோ ஒரு கல்யாணத்துல பாத்துருக்கான். அதான் ஜானகிபுரம் சப்தரிஷி ஐயராத்து கல்யாணத்துல ரொம்ப பிடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணிண்டா இவளைத்தான் பண்ணிப்பேன்ட்டு ஒத்த கால நிக்கிறான். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போல் இருக்கே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. 4ஆம் கிளாஸ் கூட படிக்காத எங்காத்து பொண்ணுக்கு இப்படிப்பட்ட சம்பந்தமா நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னப்பா அதிர்ஷ்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டா வரும், திடீர்னு வந்து கதவை தட்டும்.
என்ன யோசனை பண்றே? சரி, இது எங்க அக்கா ஞானம். மாப்பிள்ள, என்னாலதான் இந்த கல்யாணமே நடக்கிறது. ஏண்டி விசாலி, நான் என்னடி கொடுக்க போறேன் பிரசன்ட்? சார் சிரிச்சா மாதிரி இருங்க. யோ சிரிச்சா மாதிரி நான் சொன்னேன். ஸ்டடி ஸ்டடி. தேங்க்யூ மிஸ்டர். ஒன்னூரா இந்த பிலிம் எல்லாம் எங்க டெவலப் பண்ண போறீங்க? டாக்கும்ல தான். எந்த இடத்துல? விழுப்புரத்துல. அது சரி, இந்த பிலிம் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க. நாளைக்கு நான் மெட்ராஸுக்கு போறேன். அங்க டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொண்டறேன். அப்புறம் பாருங்க. அப்படியா? உங்களுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் என்ன சார் நீங்க? காலையில இருந்து 3 ரோல் செத்துட்டேன். இது அப்புறமா தரேன். தேங்க்யூ.